Welcome to my channel. இன்னைக்கு types of functions. This is useful for 10th and 11th students. Functionsனா என்ன, எத்தனை types இருக்குது. First நம்மளுக்கு with 4 categoriesல functions இருக்கு. One function, into function, அப்புறம் onto function and bijective and injective. இந்த மாதிரி functions இருக்கு. ஓகேவா? For examples பாருங்க. இப்போ one functions அப்படினா somewhat they give the function of f கொடுத்துட்டாங்க. பாருங்க 1, a, 2, b, 3, c. First இருக்கிறது டொமைன், செகண்ட் டேர்ம் இருக்கிறது கோடொமைன். எப்பவுமே கோடொமைன் ரிப்பீட் ஆகக்கூடாது. எதுக்கு? ஒன் ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? ஒன் ஃபங்க்ஷன் மீன்ஸ் கோடொமைன் ரிப்பீட் ஆகக்கூடாது. பாருங்கள், கோடொமைன் இந்த செகண்ட் டேர்ம் தான் உங்கள் கோடொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆல்சோ திஸ் இஸ். இப்போ ஒரு ஓவல் ஷேப்பில் ஏ அண்ட் பி மார்க் பண்ணிக்கிறீங்க. இங்கே இருக்க அந்த ஃபங்க்ஷன் டேர்ம்ஸை 1, 2, 3 டொமைனும் அதோடைய கோடொமைனும் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க. ரெப்ரசென்ட் பண்ணும்போது இங்கே பாருங்களேன், இது கோடொமைன், இந்த ஃபுல் டேர்ம் ஃபுல்லாக கோடொமைன் அண்ட் திஸ் இஸ் ரேஞ்ச். இந்த ரேஞ்ச் வந்து ஸ்மாலர் தென் கோடொமைன் பிகாஸ் ஒன் டேர்ம் வந்து இங்கே கனெக்ட் ஆகவே இல்லை. ஒன் டேர்ம் வந்து கனெக்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ டொமைன் அண்ட் ரேஞ்ச் வந்து ஸ்மாலர் தென் கோடொமைன். ரிப்பீட் ஆகக்கூடாது ஃபஸ்ட்டுக்கு. ஒன் ஃபங்க்ஷனுக்கு செகண்ட் டேர்ம் செகண்ட் ஆர்டர் எலமெண்ட் நாட் ரிப்பீட்டிங் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது இன்டூ ஃபங்க்ஷன். இன்டூ ஃபங்க்ஷனுக்கு செகண்ட் ஆர்டர் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும் அண்ட் ஆல்சோ ரேஞ்ச் வந்து ஸ்மாலர் தென் கோடொமைன். இதுதான் ரேஞ்ச், இதுதான் கோடொமைன் சொன்னேன். ஒரு டேர்ம் இங்கே எலமெண்ட்டில் வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ ரேஞ்ச் வந்து ஸ்மாலர் தென் கோடொமைனாக இருக்குது. செகண்ட் ஆர்டர் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. இது வந்து இன்டூ ஃபங்க்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னுக்கும் இன்டூக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கேன். ஒன் வந்து செகண்ட் ஆர்டர் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. இன்டூ வந்து செகண்ட் ஆர்டர் ரிப்பீட் ஆகிருக்கும். ஓகேவா? அடுத்தது ஆன் டூ ஃபங்க்ஷன்ஸ். இதில் ரொம்ப ஈஸியான ஆன் டூ ஃபங்க்ஷன்னா ரேஞ்ச் அண்ட் கோடொமைன் ஈக்குவலாக இருக்கும். பாருங்களேன், இதுதான் கோடொமைன், இதுதான் ரேஞ்ச், எல்லாமே ஈக்குவலாக வந்து என்ன இருக்குது, கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ உங்களுக்கு ஆன் டூ ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் இப்படி ஓவல் ஷேப்பில் ரவுண்ட் போட்டு எலமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு அண்ட் தென் வி ஹாவ் டு திங்க் திஸ் இஸ் ஆல் எலமெண்ட்ஸ் ஆர் கனெக்டட் ஆர் நாட். ஓகே, கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா இந்த கோடொமைனும் ரேஞ்சும் பாருங்கள். ஓகே, ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா ஆன் டூ ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? புரிஞ்சுங்களா? ஒன் இன்டூ அண்ட் ஆன் டூ. அண்ட் தென் இப்போ ஃபர்தராக வந்து இன்ஜெக்டிவ் அண்ட் பைஜெக்டிவ் இந்த ரெண்டு டேர்ம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இன்ஜெக்டிவ்னா நான் எழுதியிருக்கேன் பாரு, இஃப் ஃபங்க்ஷன் இஸ் ஒன் அண்ட் இன்டூ செட் டு பி இன்ஜெக்டிவ். ஓகேவா? இன்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லும் போது ஒன்னுக்கு என்னது, செகண்ட் ஆர்டர் ரிப்பீட் ஆகக்கூடாது. அடுத்தது இன்டூக்கு என்னது, ரேஞ்ச் வந்து கோடொமைனோட ஸ்மாலராக இருக்கணும். ரெண்டுமே இங்கே இருக்கா பாருங்கள், இதில் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது ரெண்டு கண்டிஷனுமே. ஸோ இதை தான் இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். என்னென்னது, ஒன் ஃபங்க்ஷனும் இருக்கணும், இன்டூ ஃபங்க்ஷனும். ஓகே, அதுக்கு அடுத்தது பைஜெக்டிவ்னா ரேஞ்ச் அண்ட் கோடொமைன் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஒரு டொமைன் அண்ட் கோடொமைன் ஈக்குவலாக உங்களுக்கு வந்து எலமெண்ட்ஸை கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இதுதான் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரொம்ப ஈஸியானது. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன் ஃபங்க்ஷன், செகண்ட் ஆர்டர் நாட் ரிப்பீட்டிங், இன்டூ ஃபங்க்ஷன்ஸ், second order repeating and also range of function is smaller than codomain, and then onto function is range and codomain equal இருக்கணும். And further fourth conditions, injective means it is satisfied only on one and into functions, and bijective means it's satisfied only on onto functions. Both codomain and domains are equal terms. ஓகேவா? ஈக்குவலாக கனெக்ட் ஆகிருக்கும். இதுதான் ரொம்ப ஈஸியானது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 11th உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபார் 10th, 11th and 9th ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.